கொழும்பம் சுத்துக்கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் வேலை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஏதோ இடிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம போய் கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இடிக்கிறீங்க? அஷ்டபந்தன மருந்துங்க. என்னதுங்க? அஷ்டபந்தன மருந்து. இது எதுக்காக, என்ன பர்பஸுக்கு? இது வந்து சாமியோட சிலைக்கு கீழே வைப்போம். ஓ சரிங்க. சக்தி வரும் சாமிக்கு, இதுதான் சக்தியே. இதுங்களா? இது வந்து என்ன பண்ணுவீங்க? இதை இடிச்சு அவ முதல்ல இருந்த மருந்து எடுத்துட்டு இதை வச்சு அப்படியே அந்த மருந்து சிலை கீழே வச்சு அப்ளை பண்ணிடுவோம். ஓ, இது எவ்வளவு நாள் கழிச்சு ரிமூவ் பண்ணுவீங்க? அப்புறம் 12 வருஷத்துக்கு. 12 வருஷம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்களா? கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு வருது. ஓ சரி சரி. இது இப்ப வந்து கும்பாபிஷேகம் தண்ணிக்கு வைக்கிறதுங்களா? இதை வச்சாதான் சாமிக்கு சக்தி உருவாகும். அப்படிங்களா? ஓ சரி சரி. இது வச்சாதான் சாமிக்கு வந்து சக்தி உருவாகும். அப்படிங்களா? ஓஹோ. இது வந்து என்ன ஆக்சுவலி, இதுல என்ன இருக்கு? 9 வகை மூலிகை பொருள். மூலிகை பொருள் தான் இருக்குங்களா? ஓ சரி சரிங்க. நவபாசனம் மாதிரி. ஓ சரி சரி சரிங்க. இது வந்து மக்கள் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மருந்து வந்து சாமிக்காக தயார் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகத்துக்காக வைக்கிற மருந்துங்களாமா. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மருந்து வந்து தயார் பண்ணி இவங்களே வந்து தயார் பண்ணி சாமிக்கு வந்து சாத்துறாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. இது வந்து உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்க கொழுமம் சுத்துக்கோவிலில் வந்து இது நடந்துட்டுருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. குமரலிங்கம் உடுமலைப்பேட்டை பக்கம் குமரலிங்கம்ல சுத்துக்கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கான தலகு தான் வந்து இப்போ இடிச்சிட்டு இருக்காங்க. நன்றி 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 மிக்க நன்றி. அந்த மாதிரி யாருமே யூடியூப்ல போடலாமா? உள்ள வச்சு போட்டு விட்டு இடிங்க, இடிக்கிறத போட்டு. ஆமா ஏன்னா இது பார்க்குறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நானுங்களா? ஹாய் வியூவர்ஸ், எங்கள் ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கொழுமம் தான் எங்கள் ஊர். இன்றைக்கி வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த விசேஷத்துக்காக அன்னதானத்துக்கு நான் அரிசி வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அரிசி ஒரு மூட்டை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். போன இடத்துல வந்து இந்த சாமிங்களெல்லாம் வந்துட்டு ஏதோ இடிச்சிட்டு இருந்தாங்க. இடிச்சிட்டு இருக்கும்போது சரி என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக போன இடத்துல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நவபாசன மருந்து, அஷ்டபந்தனம் மருந்து அப்படின்னு இந்த மருந்துடைய நேம் வந்து சொன்னாங்க. இந்த மருந்தை தான் சாமி சிலையோட அடிப்பகுதியில் இந்த மருந்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சாமி சிலையை வச்சு தான் கும்பாபிஷேக பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மருந்து வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு கும்பாபிஷேகம் வந்து நடத்துவாங்களாமா. ஸோ இந்த மருந்து வச்சாதான் சாமியோட சக்தி வந்து மேம்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சாமியோட சக்தி வந்து அதிகமாக
சீக்கிரமாக உருவேறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு விஷயமெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்மளாம் பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் பார்த்ததை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.